ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி தனியாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி தேங்காய் சட்னி தனியாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. தக்காளியும் தேங்காயும் சேர்த்து வச்சு அரைச்ச சட்னி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காயும் தக்காளியும் சேர்த்து வச்சு அரைச்ச சூப்பரான டேஸ்டியான டெலிஷியஸான ஒரு சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, பனியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்காக 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த சட்னி நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 வந்து நார்மல் சில்லி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைனாக்க நீங்கள் நார்மல் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி வந்து நல்லா வந்து சட்னிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதனால் நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளியும் தேங்காயும் நம்ம வந்து வதக்கிட்டு தான் அரைக்க போகிறோம். அதனால் நம்ம தக்காளியை வந்து ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட துருவின தேங்காய் இல்லை, அதனால் நான் வந்து இந்த மாதிரி தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து துருவின தேங்காயாக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை வந்து துருவி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தோடு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்து வச்சு அரைக்க போகிறோம். உளுத்தம்பருப்புக்கு பதிலாக நம்ம கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதை நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாம் வதக்கிட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் 3 நார்மல் சில்லி சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் சட்னி இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாயோட அளவை வேணாலும் கம்மி பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ், அதாவது ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் புளியையும். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த எல்லா பொருளையும் நம்ம வதக்கணும், இல்லைன்னா வந்து சீக்கிரமாக கருகிடும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். நீங்கள் ஒன்றா தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியிருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் பருப்பும் வந்து நல்லா முருகலாகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்குவோம். வதக்கினது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நம்ம சூட்டோட மிக்சியில் சேர்த்து அரைக்கக்கூடாது, அதனால் தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். வதக்கி வச்சுருந்ததை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துடலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான். நம்ம இதில் அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, இப்படியே நம்ம அரைக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிடலாம். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருவோம். அதில் 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, அதாவது உருதால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து கடுகு வந்து நல்லா பொரியணும். அதே நேரத்தில் வந்து உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகணும். ஸோ இது ரெண்டும் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்கணும். கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி உளுத்தம்பருப்பும் பார்த்திங்கன்னா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அது கருவேப்பிலை வந்து அந்த ஹீட்லேயே வதங்கிடும். ஸோ நம்ம நல்லா அதை வதக்கிட்டு நம்ம சட்னியோட சேர்த்துட வேண்டியது தான். இந்த சட்னி மிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் கெட்டியாகவும் தான் இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக ஆக்கணும்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். பட் வந்து இப்படியே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள், வெரி ஈஸியான நம்ம வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த தாளிப்பை வந்து சட்னியோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.